ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ChatGPT, ஜெமினி யூஸ் பண்ணி ஏஐ வீடியோ அன்லிமிட்டடாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 ரேஷியோ, வீடியோ ரேஷியோ அண்ட் ரீல்ஸ் ரேஷியோலையும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ChatGPT அண்ட் ஜெமினி இது 2 வச்சு தான் கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு ஆல்சோ நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ, நேச்சர் வீடியோவோ, எந்த மாதிரி கதையோ, அல்லது வந்து எந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 10 சீன்ஸாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 5 சீன்ஸ் வேணும்னாலும் 5 சீன்ஸ் கொடுத்துக்கலாம். 10 சீன்ஸ் வேணும்னாலும் 10 சீன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் தமிழ்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே உங்களுக்கு கிளியராக சொல்லிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்துட்டு 10 காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து இதில் வச்சு ஒவ்வொன்றா இமேஜும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஜெமினி யூஸ் பண்ணி வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு கிளியராக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அப்லோட் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே மணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஃபஸ்ட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் ஆல்சோ எல்லாமே சொல்லிடும். குவாலிட்டி, லைட்டிங் எல்லாமே சொல்லிடும். ஸோ அதை அப்படியே அழகாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு ரேஷியோ கூட சொல்லிட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட் ரேஷியோவும் சேர்த்து இதை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ வந்து 9:16 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்துட்டு ரீல்ஸ் ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து 16:9ன்னு போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு யூடியூப் வீடியோ ஃபார்மேட் இருக்குல்ல, லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கும். உங்களுக்கு 2 ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட் ரீல்ஸாக போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நிறைய வீடியோஸ் வச்சு யூடியூப் வீடியோவாக போடணும் அல்லது இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 16:9 ரேஷியோ கூட கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்டை வந்து கரெக்டாக வந்து அது 10 காட்சிகளாக கொடுத்துரும். பார்த்தீங்களா? இந்த 10 காட்சியில ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து நான் இமேஜா எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன். அது பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுவா நீங்களாவும் வந்து அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியும் நீங்க சொல்லலாம். ஸ்பீக்கர் எப்படி யூஸ் பண்றது, அந்த ஸ்பீக்கர் சிம்பல் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் சிம்பல் யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்தும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜின் மட்டும் நான் டைப் சிம்பிளா எப்படி கிரியேட் பண்றது, இமேஜின் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் அது கிரியேட் பண்ணிரும். பாருங்களேன். பாத்தீங்களா? அழகான ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சா? அந்த மலைகள், அந்த மலை காட்சி அழகா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது மாதிரி இப்போ அந்த பிக்சர் அழகா கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க, அந்த இமேஜ் வந்து அழகா கிரியேட் ஆயிடுச்சா? இத காப்பி பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு இந்த ரேஷியோ வேணும்னு சொன்னீங்களோ, அந்த ரேஷியோலயே குடுக்கும். வீடியோ ப்ராம்ப்ட் கேளு. வீடியோவா எனக்கு வேணும் இல்லையா? வீடியோ தமிழ்லயே வீடியோன்னு நீங்க எழுதிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் சிம்பல் யூஸ் பண்ணி பேசியே நீங்க வந்து கதைய எனக்கு வந்து குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவே குடுத்துரும். பாருங்க. இப்ப நான் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு காட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா? அத ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு, அழகா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்லருந்து பேஸ்ட் பண்ணி, எனக்கு வந்து ஃபார்மேட் வீடியோ தமிழ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு போட்டுட்டு, ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ப்ராம்ப்ட்ட அழகா எழுதி குடுத்துரும். இப்போ வந்து பாருங்க. அழகா ஒவ்வொரு காட்சிகளுக்கும் வந்துட்டு அழகா ஏஐ வீடியோ ப்ராம்ப்ட் குடுத்துருச்சா? இப்போ வந்து அந்த ஏஐ வீடியோ ப்ராம்ப்ட்ட ஒண்ணா நம்ம காப்பி பண்ணி ஜெமினில போய் பேஸ்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். அங்க பாருங்க, நான் ஸ்பீக்கர் சொன்னேன்ல, அதான் அந்த ஸ்பீக்கர் சிம்பல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். அத யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் கொடுத்து கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒண்ணா காப்பி பண்றேன். ஃபர்ஸ்ட் காட்சிய நான் அந்த மலை சூரிய உதயம் அந்த காட்சி. ஸோ அத தான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த மேல இருந்தே காப்பி பண்ணிக்கங்க. அப்படிதான் அந்த வீடியோ ஃபார்மேட் முதற்கொண்டு எல்லாமே நீட்டா வரும். நான் 16:9 ரேஷியோல குடுத்துருக்கேன் வீடியோவா. ஸோ லேண்ட்ஸ்கேப்ல வரும் உங்களுக்கு. இப்ப ஜெமினி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா வெப்சைட்ல நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி. இல்லைன்னா Play Storeல போய் ஜெமினின்ட்டு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. இப்ப நான் அந்த இத வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வீடியோ வந்துட்டு இந்த ரேஷியோ ஆல்ரெடி அந்த ChatGPTயே குடுத்துரும். உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஃபார்மேட்னா 9:16 ஃபார்மேட்ல நீங்க குடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா? அழகான அந்த நேச்சர் வீடியோவே கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. நீங்க குடுத்த இமேஜ. அவ்வளோதான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்கிறது.
எல்லாமே. ஜெமினி வந்து இப்படி அழகா வீடியோவை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து நீங்க மேல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்க கேலரியிலயோ அல்லது அங்கேயே ஓப்பன் கொடுத்துச்சு பாத்தீங்களா, அங்கேயே நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி ஆயிடும். இப்போ வந்து அது 9:16 ஃபார்மேட்ல நான் வந்துட்டு ரீல்ஸ் ஃபார்மேட்ல நான் கேட்குறேன். ஏன்னா முதல்ல வீடியோ ஃபார்மேட்ல இருந்துச்சு பாத்தீங்களா, இப்போ எனக்கு ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி கொடு அப்படின்னு அந்த ஃபார்மேட் 9:16ல கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு அந்த 9:16 ஃபார்மேட்ல செகண்ட் ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணியிருக்கேன், அந்த காட்டுக்குள்ள போற வீடியோ. ஸோ அந்த மாயாஜால கார்டுன்னு சொல்லி செகண்ட் ப்ராம்ப்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை நான் கேட்டிருக்கேன் இந்த ஃபார்மேட்ல கொடுன்னு சொல்லிட்டு. பாருங்க அழகா கொடுத்துருச்சு. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ப்ளே பண்றேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்குது. இந்த காட்டுக்குள்ள நானே நடந்து போற ஒரு ஃபீல். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் அதே மாதிரி கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ லிமிட் கூட யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எப்படி இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் வரும். அது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நான் இப்போ இன்ஸ்டாலே எடிட் பண்றேன் பாருங்க. ஒண்ணா எல்லாத்தையும் மொத்தமா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 1, 2, 3 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மொத்தமா ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எடிட் காட்டும். எடிட்ல போயிட்டு நீங்க எடிட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எந்த ரேஷியோல வேணுமோ அந்த ரேஷியோ, ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, ஸ்பீடு யூஸ் பண்ணி கீழே பாருங்க ஸ்பீடு இருக்கும், ஸ்பீடு யூஸ் பண்ணி அதையும் பண்ணிக்கலாம். இப்படி எடிட் பண்ணலைன்னா நீங்க யூடியூப்லயே எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கு வந்து இதுல எப்படி எடிட் பண்றதுன்னு தான் நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா இன்ஷாட் யூஸ் பண்ணி கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இந்த மாதிரி வீடியோ கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம யூடியூப்ல எப்படி வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால. யூடியூப்ல எப்படி போஸ்ட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. யூடியூப்ல போயிட்டு அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஆடுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல கொடுத்து நான் இப்போ எடிட் பண்ண வீடியோவை போஸ்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு வீடியோ, நேச்சர் வீடியோ ரெடி ஆயிரும். நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போஸ்ட் பண்ணி டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஃபில்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது போஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு அழகான அந்த வீடியோ கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான். உங்களுக்கு மியூசிக் வேணும்னாலும் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சவுண்டை கம்மி பண்ணால் மேலே ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதணும்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் இந்த மாதிரி சேனல் நேம்ஸ்லாம் வந்துட்டு அழகா டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு நான் யூடியூப்ல எப்படி வீடியோ கிரியேட் பண்ணி அதிலேயே ஜென்ரேட் பண்ணி அதிலேயே போஸ்ட் பண்ணுறதுன்னு ஈஸியாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதை நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.